இங்கே பாருங்க, கூட்டம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓ, நம்ம ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். போகலாமா? இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். வெளியே போய் டீ குடிச்சிட்டோம். இப்போ நான் உள்ளே போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன். லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக எனக்கு செம்ம பசி. நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு முட்டை சாதம் செய்ய சொல்லியிருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஆஃபீஸ் vlog தான் எப்பயும் போல். ஸோ இன்றைக்குமே நான் ஏந்து ரெடி ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:45 ஆகுது. எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எங்கள் அம்மா எக்கு கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு இப்போ நம்ம கடற்கண்ணி கிளம்பணும். ஏன்னா நேற்றே வந்து லேட் ஆகிடுச்சு கேபுக்கு. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக போனால் தான் நம்மளால் ஏற முடியும். ஸோ வாங்க நம்ம கிளம்பலாம். ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து சும்மா ஒரு ஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் மேட்ச் பண்ணியிருக்கேன். போகலாமா? ஐ ஹோப் ஸோ. இன்னும் கேப் வரலன்னு தான் நினைக்கிறேன். நான் கிட்ட வந்துட்டேன். வெயில் வர அடிக்குது, செம்மையாக வேர் தூத்துது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக போயிட்டேன். கேப் நான் போனதுக்கு அப்புறமா தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் திருப்தியாகிட்டேன். ஓகே, நம்ம இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களுமே வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோம். ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அப்படி இருக்கும். சீரியஸாக அந்த டைம் பார்க்கும்போது நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஏரியா பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். என் ஸ்கூல் டைமில் பார்த்தது மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஒருத்தரும் என் கண்ணுக்கு வரல. அதுக்கப்புறமா கால் பண்ணி கேட்டேன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே இருந்தாங்க. அது ஆக்சுவலி இப்போ நான் வந்து ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். வெளியே போய் டீ குடிச்சிட்டோம். இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ டீ குடிச்சிட்டு நான் வந்து மேலே போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி சென்னை ஒன்லேருந்து வந்திருந்தா. ஸோ அவளை பார்க்குறதுக்காக நான் வந்திருந்தேன். அப்புறமா நாங்கள் எல்லாருமே காளான் சாப்பிட போயிருந்தோம். ஸோ ஒரு கடையில் போயிட்டு எல்லாருமே காளான் பானிபூரி அது எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தேன். லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ என் ஃப்ரெண்டை பார்க்க போனதுனால அங்கேயே வந்து எனக்கு அப்படியே 1 hour போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து டேரெக்டாக வெளியே வரும்போது மட்டும்தான் நான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். என் வீடியோ எனக்கு டைம் இல்லை. இங்கே பாருங்கள், கூட்டம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அது எப்படின்னே தெரியாது. நாங்கள் வரும்போது அந்த ஏரியா வந்து அவ்வளோ காலியாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜேஜின்னு ஆகிடும். ஸோ ஒரு வழியாக எல்லாருமே கேப் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவுமே கேப் எடுத்துட்டாரு. ஸோ ஒரு 2-3 சுற்ற வேண்டி இருக்கும். அந்த கேப் எடுத்த உடனே ஒரு சில இடத்துல நின்று கவுன்ஸ் அதில் அப்படி இப்படின்னு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வெளியே வருவோம். வெளியே வந்த உடனே அண்ணா வந்து பாட்டை போட ஆரம்பிப்பார். அந்த பாட்டுக்கு வைப் பண்ணிட்டு அப்படியே நானே வந்துடுவேன். ஏன்னா இப்போ சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் கேபை விட்டு இறங்கிட்டேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு மேலே போகணும். எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ போகணும். எனக்கு நல்லா தெரியல, இந்த மாதிரி அமைதியாக இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கு. பார்ப்போம், போகணும். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா ஒரே காலையே எடுத்துடுறாங்க. சம்டைம்ஸ் நான் எத்தனை கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க. இப்போ எடுக்கலை இன்னும். பார்ப்போம் வராங்களா இல்லையான்னு சொல்லி. சம்டைம்ஸ் கால் எடுத்துகிட்டு திருப்பி தூங்கிடுறாங்க. ஸோ சேட் ப்ரோ. பசி வேலை எடுக்குது சரியாந்தா. பார்ப்போம், இருங்க அவங்க எப்போ வராங்கன்னு. டான் 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 டான், ஸ்பார்க்கிள் வந்துட்டான். எங்கள் அம்மாவும் பண்ணிட்டாங்க. பாப்பா நான் ஸ்பார்க் வாடுறா. எங்கவே மாட்டுறான்ப்பா இவன். உள்ளவாடானா உக்காண்டான் வாசல்லையே. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க. இந்த ஸ்பார்க்கிள் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ நான் மேலே வந்துட்டேன். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்ணும். ஸோ நான் சாப்பிட்டு எத்தனை மணிக்கு படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. ஸோ வாங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். இஞ்சியை பாருங்கள், திருட்டு முடிச்சுன்னு பார்த்தோன்னு இருக்கான். ஆக்சுவலாக எனக்கு செம்ம பசி. நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு முட்டை சாதம் செய்ய சொல்லியிருக்கேன். ஸோ முட்டை சாதம் ரெடி. சாப்பிட்டு கொஞ்சம் போட்டுக்கிறியா?
ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆகுறதுக்கு 3 minutes இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ தான் இனிமேல் தான் நான் வந்து என்னோட பெட் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் தூங்கணும். சாப்பிட்டுட்டேன், தண்ணி குடிச்சிட்டேன், ஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ வந்து இப்போ படுத்தா தூக்கம் வரும். பட் ஆனால் எடிட்டிங் மேலே இருக்குது. ஸோ அந்த எடிட்டிங்கை முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்து இப்போ தூங்கணும். ஸோ தூங்குறதுக்கு எப்படி ஒரு கரெக்டாக 7 o'clock கிட்ட ஆகிடும். ஸோ வந்து பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி இந்த டைவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய்.